புதுச்சேரி. ஆரஞ்சு அலர்ட் 13 மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை. தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை பெய்யும். மிதமான மழை வரை. கனமழை பொறுத்தவரை ஒரு 6 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. இப்போது 3:30 மணி அளவில் பார்த்தீர்கள் என்றால் காரைக்கால் ஐஎம்டி அப்சர்வேட்டரி காரைக்கால்ல 13 சென்டிமீட்டர் மிக கனமழை பெய்துள்ளது. நாகப்பட்டினத்திலே 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. காலை 8:30 மணியிலிருந்து இப்பொழுது 3:30 மணி வரையிலான மழை அளவு இது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே. நாளை 2 மாவட்டங்களுக்கு, அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு அதிகனமழை, கனமழையிலிருந்து மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு இந்த 2 மாவட்டங்களிலே இருக்கிறது. அதனாலேயே நிர்வாக அடிப்படையிலே இந்த 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு அலர்ட் 9 மாவட்டங்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் மீனவர்களை பொறுத்தவரை 29, 30 நவம்பர் தேதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலிலே காற்று, சூறைக்காற்று வீசக்கூடும். எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள். 29ஆம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள். 30ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறைக்காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். துறைமுக எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் 5ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது.